வணக்கம் எவ்ரிஒன். நம்ம இன்னைக்கு ட்ராவல் பண்ண போகிற பஸ் பார்த்தீங்கன்னா எஸ்எம்பி. இந்த பஸ் வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லேருந்து பழனி வரைக்கும் ட்ராவல் பண்ணுறாங்க. டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டர் வருதுங்க. வழி வந்து ஒட்டஞ்சத்திரம். அதே மாதிரி வந்து இந்த வண்டி வந்து 4 சிங்கிள் வந்து நேர் வழி ஒட்டஞ்சத்திரம் வழியாக ட்ராவல் பண்ணுறாங்க. ஒரு ட்ரிப் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சத்திரம் கன்னிவாடி தேனி ரோடு வழியாக ட்ராவல் பண்ணுறாங்க. இந்த வண்டி வந்து 2024 மாடல் BS6 வண்டிங்க. வண்டி வந்து புது வண்டி. டிவிஎன் கோச்சில் பாடி கட்டியிருக்கிறாங்க. இது வந்து நார்மல் சேஸ். இந்த வண்டி வந்து TN38 கோயம்புத்தூர் நார்த் ஆர்டிஓவில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. டோட்டல் சீட்டிங் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 54 சீட்டு வருதுங்க. நம்ம வந்து திண்டுக்கல்ல இருந்து ஒட்டஞ்சத்திரம் வரைக்கும் கன்னிவாடி வழியாக ஃபுல் கேபினெட் எடுத்துருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி வந்து உங்களுக்கு பிடிச்ச பஸ் எது இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம வந்து ஓனர் பெர்மிஷன் வாங்கி வீடியோ பண்ணிடலாம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. பழனியா? ஃபர்ஸ்ட் அருள்முறையும் உங்களுக்கு ரெண்டாவது வண்டி இந்த லைன்ல. மூணாவது வண்டி எது? ரெண்டாவது எதுங்க? கொடைக்கானல் வண்டி எது? ரொம்ப டல்லு. இந்த மசூதி இருக்குதுங்களா? சரி சரி. அங்கே பழனிலேருந்து இந்த உடச்சு. ஆமாங்க. ஓ, இதில் கட் ஆயிருவீங்களா?
காலையில் வரும்போது நல்ல டிக்கெட்டாக இருக்குங்க லைனுங்க, நல்லா ஓரளவுக்கு ஏறும். அது இன்னைக்கு ரம்ஜான் லீவு, டல்லு தான். ஞாயிற்றுக்கிழமை நல்லா இருக்கு உங்களுக்கு. அது ஏகப்பட்ட செலவு வருங்க. ஓஹோ, இதெல்லாம் இந்த லைன்ல வர வண்டிங்களா? சரி சரி சரி. பழைய பேரு அதான் அது அந்த முதல்ல இருந்து வச்சிருக்கிறவங்க சரி வச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இதே இதனால எத்தனை பேருக்கு பாதிப்பு வரும் அப்படின்னு தெரியாம கண்ட பக்கம்லாம் சுற்றி போகுங்களே. தொப்பம்பட்டி போய் அங்கே போய் மூலனூர் போய் வெள்ளை கோயில் போய் வண்டி கலர் பச்சை கலர் ஜம்மன் இருக்கேண்ணா, பளிச்சுன்னு இருக்குது. அதான் லைட் பச்சை, லைட் கலர் பச்சை கலர். பைபாஸ் மயந்தான்.
இன்னும் 4 வருஷம் 3 வருஷம் இருக்குது. காருகளை பெருத்து போச்சுங்கண்ணா ரோட்ல. மாசத்துக்கு இந்தியா மொத்தத்துக்கு 5 லட்சம் கார் விற்குதுங்களாமா புதுசா. ஒரு வண்டி தானுங்க, அங்க பழனி டு அத்திமரத்தோட சார் வண்டி ஓடும். அது இவங்களே தானே? அண்ணா வணக்கம்ண்ணா. உங்கள் பேர் என்னங்கண்ணா? எந்த ஊருங்கண்ணா நீங்கள்? அது எந்த ஊர் பக்கம் இருக்குதுங்கண்ணா? ஓ, திண்டுக்கல் டு ஒட்டஞ்சத்திர ரூட்டில். சரிங்கண்ணா. இது எஸ்எம்பி பஸ்ஸில் எவ்வளோ நாளாக ஒர்க் பண்ணுறீங்க? சரிங்கண்ணா. இது எஸ்எம்பி பஸ்ஸில் வந்து எத்தனை பஸ் இருக்குதுங்கண்ணா? 6 வண்டி இருந்தது முதல்லைங்க. சரிங்கண்ணா. ஒரு வண்டி இருக்குது, திண்டுக்கல் பழனி ரூட்டில் ஓடுது. சரிங்கண்ணா. இந்த வண்டி வந்து எத்தனை வருஷமா ரன் ஆகுதுங்கண்ணா? இது ரொம்ப முதல்லேருந்து ஓடுற வண்டி தான். அது வந்து 1973 ஓடுது. ஓனர் எந்த ஊருக்காரங்கண்ணா? பழனிக்காரங்க தான். நம்பர்லாம் TN 38 போட்டிருக்குதுங்கண்ணா. அவர் வந்து ஓனர் வந்து கோயம்புத்தூர் இருக்காரு. வண்டி வந்து பழனி ஓனர், நேட்டிவ் வந்து பழனி தான் மெஸ் ஆஃபீஸு எல்லாமே. சரிங்கண்ணா. இது பழனி டு திண்டுக்கல் லைன் எப்படி இருக்குதுங்கண்ணா? ஏன்னா வந்து ஒரு திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்து இப்போதைக்கு மற்ற லைன் எல்லாமே டல் ஆயிடுச்சு. இது ஓரளவுக்கு பரவாயில்லாம ஓடிட்டு இருக்குது. அப்படிலாம் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு பரவாயில்ல. ரொம்ப டல்லு தான். சரிங்க. ரொம்ப டல்லு தான். அப்படி இருந்தும் வந்து 1/2 கோடி போட்டு எடுத்திருக்காரு வண்டி. புது வண்டிங்க. புது வண்டி போட்டாதான் சரி ஆளு அப்படின்ட்டு வந்து அதையும் செஞ்சிருக்காரு. சரிங்க. ஃப்ரீ வண்டி விட்டாங்க பாத்தீங்களா? இலவச வண்டிங்க. இலவச வண்டி விட்டும் போது வந்து அப்படிங்க பார்த்து பேசுங்க. இலவச வண்டி விட்டாங்கல்ல. சரிங்கண்ணா. அதுலயே வந்து ஏகப்பட்ட பஸ் பூரா முடிச்சுன்னு வச்சுங்க. தனியார் பேருந்து எல்லாமே. தனியார் பேருந்து பூரா முடிச்சு. அந்த டவுன் பஸ் எல்லாம் ரொம்ப மோசம். ரொம்ப மோசம். சரிங்கண்ணா. இப்போ BS6 போட்டு கொடுத்துருக்காங்க உங்க கம்பெனியில். ரொம்ப நாள் கழிச்சு புது வண்டி போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த லைன்ல வந்து 2வது புது வண்டி உங்களுக்கு அருள்முருகனுக்கு அப்புறம் போட்டு கொடுத்துருக்காங்க. வண்டி செமையா இருக்கு. டிவின் கோச்சில் பாடி விட்டு கேட்குறாங்க. பச்சை கலர் கலரு. டிவின் பாடினாவே வந்து பேர் சொன்னாங்க. நல்ல குவாலிட்டியா இருக்குங்க. நல்ல குவாலிட்டியா இருக்கும். சரிங்கண்ணா. சரிங்க. கேட்க தேவையில்ல. சரிங்க. பார்த்தவங்க வந்து தெரியாதவங்க வந்து எங்க கட்டணீங்க தான் கேட்பாங்க. அந்த மாதிரி நீட்டா இருக்குங்க. நீட்டா இருக்கும். சரிங்க. நல்லா இருக்கும். சரிங்க. இப்போ புது வண்டி போட்டங்காட்டி கொஞ்சம் டிக்கெட்லாம் இந்த ரெகுலரா போறவங்களாம் என்ன சொல்றாங்க பேசஞ்சருக்கு? ஏன்னா 1 வாரம் தான் ஆயிருக்குது வண்டி வந்து. 1 வாரம் தான் ஆயிருக்கு. சரி. ஒரு
மாசம் ஆகணும். கொஞ்சம் கண்டிஷன் என்ன? தான் வந்து உங்களுக்கு வந்து பழனி டு திண்டுக்கலை வந்து திடீர்னு கூட ஏறதான். சரிங்க. பௌர்ணமி அமாவாசை அப்படின்னா கணக்கு முட்டி ஐயா கூட வரும் கண்டிப்பா. ஏன்னா அது வந்து நிறைய பேர் வெளியூர்ல இருந்து வர்றாங்க. நிறைய பேர் வர்றாங்க. ஆமாங்க. அதனால வந்து பழனி கூட்டம்லாம் திடீர்னு திடீர்னு ஒருத்தவங்க வெளியூர்காரங்க ஒரு 20 பேர் வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் டல்லா கூட இருக்கும். கணிக்க முடியாது இவ்வளவுதான் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. சரிங்கண்ணா. நாளைக்கு வெறும் வண்டி போகும். ஓட்டி தான் ஆகணும். இப்போ காலேஜ் டிக்கெட்லாம் ஓட்டிக்கிறது ஏன்னா அந்த சாயங்காலம் சிங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா கரெக்டான டயத்துக்கு போவீங்க. காலையில 3:30 மணிக்கு எஸ்எஸ்எம் பிஎஸ்என்ஏ சரிங்க ஏறுவாங்க. ஓரளவுக்கு ஏறுவாங்க. ஒரு ரொம்ப ஏறுவாங்க. சரி. அதுக்கு முன்னாடி எங்களுக்கு முன்னாடி வந்து கவர்மெண்ட் பஸ் இருக்கு. சரி. கவர்மெண்ட் பஸ் இருக்கனால வந்து சில பேர் வந்து அதுக்கு முன்னாடி போயிடணும். அதான் போயிடணும். லேட்டா போனோம்னு வச்சுக்க அவங்க ஏற்றி போயிடுவாங்க. அதுல ஏறி போயிடுவாங்க. ஏன் டிராஃபிக் ஆயிடுச்சுன்னா தான் ரிஸ்க்குங்க. ஆமா வந்து இப்ப சூழ்நிலை வந்து நம்ம செம்மடைப்பட்டில இருந்து லக்கம்பேட்டை வர்றதுனா ரொம்ப இது இல்ல. இந்த சாட்டர்டே சண்டே சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து கார் ஃபுல்லா நிக்க பயங்கரமா டிராஃபிக் தான். சரிங்கண்ணா. வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா உங்க பஸ் ஃபேன்ஸ், உங்க லைன்ல ரெகுலரா டிராவல் பண்ற பேசஞ்சர் மக்கள் இவங்களுக்கு? ஏன்னா உங்களுடைய ரெகுலர் பேசஞ்சர் இருப்பாங்களே. ரெகுலரா ஏறிட்டு இருந்தாங்க தான் வந்து ஒன்றும் பிரச்சனை. வண்டியில வந்து நம்ம வண்டி எஸ்எம்பி ஏற்றின்னு வந்து பார்த்து ஏறினாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா புது வண்டி போட்டிருக்கு. சரிங்க. இப்போதானே அறிமுகம். ஆமாங்க. பழைய கம்பெனி ஆனா இப்போ கொஞ்சம் வண்டி அப்டேட் பண்ணிருக்கீங்க. வந்து பழைய கம்பெனி. ஆமா. ஆனா இருந்தாலும் வந்து சில பேருக்கு தெரியாதுங்க. அதான் சரிங்கண்ணா. பஸ் வந்து நல்லா இருக்குதுங்கண்ணா. கலர்லாம் வந்து எனக்குலாம் ரொம்ப பிடிச்சிருக்குது. லைட் கிரீன் சூப்பராக இருக்குது. ஒன்று வண்டியிலலாம் எதுவும் குறை சொல்ல முடியாது. மேலும் உங்கள் கம்பெனி வளர்றதுக்கு நீங்கள் வளர்றதுக்கு வாழ்த்துக்கள் எங்கள் சேனல் சார்பாக. அதே மாதிரி வந்து வீடியோ எடுக்கிற கேட்டோடனே அலோவ் பண்ணிங்க. ரொம்ப நன்றி. உங்கள் ஓனரு மேனேஜர் எல்லாத்துக்கும் நன்றிங்கண்ணா. சரிங்க. சரி.